இன்ஜினியர் ஐயா ஐயா என்னட்டு ஐயா ஐயா 108 ஆம்புலன்ஸ் ஐயா. இப்போ பல லட்சம் கோடி சிட்டி கிராமத்தில் கணக்கு எடுப்பான். வானரப்படை, தரப்படை, விமானப்படை, டெல்லி அமர்நாத்லேருந்து நீதிமன்ற கோர்ட்லேருந்து எல்லாம் உள்ளே வந்தவொடனே ஆட்டாம் பிடிக்க எல்லாம் செக் பண்ணுவான். செக் பண்ணல அவன் வீட்டில் கிடக்கிற ஆணுக்கு குண்டிலையும் புடுக்கலையும் 108 ஆம்புலன்ஸில் சூடு வச்சு தூக்கி எறிவான். இதுதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. முக்கால் சத்தியம் பூமியை அழிச்சு தான் பல லட்சம் கோடிங்கிற பேப்பரை வச்சு பூமியை அழிச்சு வச்சுருக்கான். இது என்ன பெரிய கணக்கு, பெரிய கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலையாப்பா, கோர்ட்டில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்க்கலையா? ஆஞ்சநேயர் கணக்கு 108 ஆம்புலன்ஸு என்ன கணக்கு? தமிழ்நாட்டில் உட்கார வச்சானா ஐயா, உட்கார வச்சாரா ஐயா, மன்னிச்சுக்கோங்க அவன் வருது சந்தோஷம் ஐயா. இங்கே என்னட்டு ஐயா சிரிக்கார். ஆஞ்சநேயர் ஏலே அப்படிங்காருங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. 108 ஆம்புலன்ஸு, 108 மந்திரம், 108 சீட்டு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறவன் 108 சீட்டு. அப்போ குண்டிலையும் புடுக்குலையும் சூடு வைக்கிற கணக்கு. இந்த மந்திரத்தை வீசி ஆட்டா முடிக்க நிற்கும். வானரப்படை, தரப்படை அமர்நாத்லேருந்து உள்ளே வருவான். உள்ளே வரல மானிடப்பிறை வரையில் ஐயா போட்ட கணக்கு, திரை லோகத்தில் விட்ட கணக்கு. கணக்கை செக் பண்ணி பார்க்கல ஆட்டோமேட்டிக்காக சிட்டி கிராமத்தை பிறக்குவான். பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடிமா பேப்பரை வச்சு வாரக்கடை வட்டி கடை கொடுத்தோமா. எல்லா கணக்கு வரையில் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸு சுற்றிக்கிட்டே இருக்கும். கிருன்னு 13 செயலரை 13 கம்பி. இதுதான் ஐயா சூடு வச்சு தூக்கி 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவன் 60 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, அநியாய சட்டை பண்ணி உள்ள பூமியில் நிற்கான். குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு தூக்கி எறியணும். பெண்ணை விட்டுற வேண்டியதானையா. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு இருக்குது. பெண்ணை விட்டுறணும். அப்படின்னா தான் விவசாயம் பண்ணி சுரண்டி திம்பா பெண்ணு. ஆண்டவன் புருஷன்மார்களுக்கு தண்டனை கொடுத்த தண்டனை குண்டிலையும் புடுக்கலையும் அவளே சொல்லணும். பெண்ணு தூக்கி போட்டு எங்கே கொண்டு போய் தேய்ச்சிருக்காங்களோ அவ்வளோ பெரிய தப்பு. கண்ணு தெரியலையான ஆண்டவன்ட்ட நம்ம கேட்டோம். கண்ணு தெரிஞ்சு அவர் கடவுள் பூமியில் மானிட பிறவி இராணுவ வானரப்படை வச்சு குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு 13 செயலரை 13 கம்பியில் எங்கெங்கே தூக்கி போட்டுருக்காரோ ஐயா அப்படின்னு பெண்ணு கும்பிடுவான். இதெல்லாம் களை எடுத்துடலாம் ஐயா. களை எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் நிற்கும். எல்லாம் பரு ஐட்டத்தை பூரா மாளிகை கெட்டி என்னையும் பாரு, என் பொண்டாட்டியை பாரு, பிளந்து கையை ஓட்டி தேய்ச்சி நக்கி நிற்கான். கண்டார ஒளிமா முக்கால் சத்தியம் என்ன ஐயா ஆட்டுமையா. மலைகளை எங்கெங்கே நம்ம தூக்கி போட்டோமோ மலையை பூரா கரைச்சி தின்னுட்டு வரான். மலையை பூரா உடைச்சி பூமியில் சிதறதான். கண்டார ஒளிமை வெட்டின சேட்டை பண்ண அரசியல்வாதி முட்டா குய்மனுக்கு ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸு குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு ஆணுக்கு பெண்ணு. அரசியல்வாதி ஆண் பெண்ணு இருக்கா, பெண்ணுக்கும் உண்டு. உயிர் தடத்தில் சூடு வச்சு தூக்கி எறிவான். பெண்ணுக்கு ஒழுங்காக போ, ஒழுங்காக மூடிட்டு போய் விவசாயம் பண்ணி தின்னு தூக்கி எரிஞ்சு விடுவான். பார்த்துக்கோ. வானரப்படை வந்துச்சுன்னா அதுக்கு தான் வானரப்படைக்கு உள்ள அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் வானரப்படை உள்ளே கொண்டு வரதுக்கு நான் தான் தலைவன். எங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் உலகத் தலைவர் கடவுள். உலகத்தை ஆள்ற தலைவர் உலகத் தலைவர் கடவுள் ஐயா பரமசிவன். பார்வதி குடும்பத்தார் புரிஞ்சுக்கோடா. மானிட பேலை பூமியில் இறங்கியிருக்கார். கண்ணு தெரியலையா? மாரியம்மாவை கூட்டு வந்த கண்ணில் குத்தி இப்போ காய்ச்சல் விடுவார். அதான் கண்ணு தெரியாமல் தடவுடா அந்த மாதிரி கடவுள். இப்போ அந்த காய்ச்சல் வரப்போகுது. அந்த காய்ச்சல் வந்தோடனே கண்ணு தெரியாமல் தடவான். கண்டார ஒளிமனுங்க முக்கால் சத்தியம் ஆஞ்சநேயர் கணக்கு. எங்கள் ஐயா கண்டார ஒளியும் பாரு நீதி அரசராட்சியில் கண்டார ஒளிமனை தூக்குடா அப்படிங்க ஐயா. எனக்கு அந்த வார்த்தை வந்து விட்டது ஐயா. முக்கால் சத்தியம்.